அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர். ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அரும் அடையாளங்களால் அவருடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். மார்க் 16ஆம் அதிகாரம் 20வது வசனம். கடவுள் யார் அப்படின்னு நமக்கு காட்டி சொல்லி கொடுத்தவரே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் கடவுளை குறித்து நமக்கு சொல்லி கொடுத்தார். அப்ப அவருடைய வேலை எப்படி செய்யணும்னு நமக்கு அவர் நாம சொல்லி கொடுத்திருக்கிறார். அவர் வாழ்ந்து காட்டியிருக்கிறார். அவரும் அந்த இறையாட்சிக்குரிய பணியை செய்திருக்கிறாருங்க. அப்ப இயேசுவின் சீடர்களை பார்த்தீங்கன்னா அழைக்கிறார், 12 பேரை அழைக்கிறார், நல்ல ட்ரைனிங் கொடுக்குறாரு. எங்க போனோம், எப்படிப்பட்ட நற்செய்தி அறிவிக்கணும், யார் இடத்துல நீங்க போனோம் அப்படின்லாம் ரொம்ப தெளிவுபடுத்தி அனுப்புறார். இத 12ன்றது பிற்காலத்துல 72 பேரா மாறுகிறாங்க. அதிகமாய் சீடர் வட்டம் பெருகுது. அப்ப 2 பேரை அனுப்புறாரு. அப்ப அனுப்பும் போது எங்கே போறது, யாரு கிட்ட போறது ஒரு கேள்வி வருதுல்ல. அப்போ இப்ப நம்ம எல்லாம் காஸ்பல் எல்லாம் சொல்லுவோம், இதே நற்செய்தி ஊழியங்கள்லாம் நம்ம வெளியில போகும்போது யாருக்கு சொல்றோம், நமக்கே நம்ம சொல்றோமா இல்ல பிற சமயத்துல இருக்கிறவங்க சொல்றோமா இல்லையா? அப்ப இயேசுவை அறியாதவங்க நம்ம டிராக்ஸ் கொடுத்து ஊழியம் பண்றோம். அப்போ இந்த மாதிரிதான் அந்த காலத்துல இருந்துருது. கடவுளை அறியாதவர்களுக்கு இந்த திருப்பணியை செய்திருக்காங்க, இறையாட்சிக்குரிய பணியை. அதான் பரலோக ராஜ்யம் நெருங்கி வந்து விட்டது அப்படின்றத பறைசாற்ற போனாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து இவங்களுக்கு ஒரு அழகான இது சொல்றாரு, எங்க போறீங்கன்னா கலிலேயர்கிட்ட போறோம். அப்ப கலிலேயர் பிற சமயத்து மக்கள் வாழுகின்ற அந்த கலிலேயருக்கும் போவாதீங்க, அதே போல கலப்பினத்தவர் வாழ்கிற சமாரியாக்கும் போவாதீங்க அப்படின்றாங்க. அப்ப சீடர் கேட்கிற, ஆண்டவர் அப்ப நாங்க எங்க போறது? காணாமல் போன இஸ்ரேல் வீட்டாராகிய மக்களிடத்திலே நீங்க போய் நற்செய்தி அறிவிங்க. அதாவது இந்த நற்செய்தி சுவிசேஷன் சொல்றோம் இல்லையா, இது கலிலேயருக்கு தேவையில்லை, சமாரியருக்கு தேவையில்லை. எங்க போறது தேவைன்னா இஸ்ரேல் வீட்டாருக்கு, யூதர்களுக்கு தேவைப்படுகிறது. அப்ப கடவுளுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்களுக்கு தான் நற்செய்தியின் காஸ்பல் தேவைப்படுகிறது. அப்போ கடவுளை நாம் சரியாக புரிந்திருந்தால், கிறிஸ்துவனுடைய ஊழியங்களை நம்ம சரியா திருப்பணிகளை புரிந்திருந்தால், நமக்குள்ளாக எந்த விதமான பிரச்சனைகள், நமக்குள்ளாக எந்த விதமான கலக்கங்கள் வராது. அவ நமக்குள்ளாய் வருகிறது, பிரச்சனைகள் வருகிறது. இன்னைக்கு எல்லா இடங்களிலும் எல்லா விதமான நிலைகளிலும் இன்னைக்கு திருச்சபைகளையும் ஊழியங்களையும் அதிகமாக இந்த பிசாசு ஆட்கொண்டிருக்குதுன்னா அப்ப நம்ம சரியா நமக்கு அந்த மினிஸ்ட்ரி போய் சேரல, அது ஆண்டவர் இயேசு சொன்ன அந்த நற்செய்தி நமக்கு சரியா ரீச் அவுட் ஆகலன்னு தான் அர்த்தம். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரேல் மக்களுக்கு சொல்லுங்க. அதான் நம்ம இப்ப புரிஞ்சுக்கல, கிறிஸ்துவங்களுக்கு நற்செய்தி அறிவிங்க. முதல்ல நீங்க மாறுங்க, மனம் மாறுங்க, பரலோக ராஜ்யம் வந்துருச்சு, நீங்க மனம் மாறுங்க அப்படின்ற நற்செய்தி முதலாவது நீங்க இப்ப கிறிஸ்துவங்களுக்கு சொல்லுங்க. அப்போ இதை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவர்கள் ஒழுங்காய் வாழ்க்கை நடத்தினாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பிற சமயத்தை சார்ந்த கலிலேயரா இருக்கலாம், சமாரியா இருக்கலாம், யாரா வேணாம இருக்கலாம், இவர்கள் தானா என்ன பண்ணுவாங்க, இந்த இயேசுவினுடைய அந்த தொடர் ஓட்ட பணியிலே அவர்களும் இணைந்து கொள்ளுவாங்க. அப்போ நற்செய்தி என்பது மிக மிக முக்கியமா இருந்து, ரொம்ப அவசர காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆண்டவர் வருகை ரொம்ப சமீபமா இருக்கு. அப்போ நம்ம ஒரு நாளைக்கு ஒருவருக்காவது நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம். அப்போ வெளியிடத்துல அல்ல, முதலாவது மனமாற்று நமக்குள்ளாய் வேண்டும், நம்முடைய மக்கள் மனம் மாற வேண்டும். அந்த மாதிரி நம்ம செய்யும் பொழுது நிச்சயமாக இறையாட்சியினுடைய தகவல்கள் நம்ம உள்வாங்கி இருக்கும் போது நாமும் ஆண்டவர் இயேசுவின் பிள்ளைகளா இருப்போம். அநேகர் நம்மை குறித்து சாட்சி, நம்முடைய வாழ்வை சாட்சியாக எடுத்துக்கொண்டு இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஆகவே அன்றைய கரங்களை நம்ம அர்ப்பணிப்போமா? இந்த சிந்தனையோடு இந்த நாளை நீங்கள் துவங்குங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைய கிருபை தாரும். மீட்பர் இயேசுவை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென்.